ஆண்டவருடைய நாமம் மையப்படுவதாக. 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்தில் 7, 8, 9 வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, எனக்கு வெளிப்படுத்தப்பட்டவர்களுக்குரிய மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடிக்கு, என்ன சொல்லுங்க, என்னை உயர்த்தாதபடிக்கு என் மாம்சத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? என்னை நான் உயர்த்தாதபடிக்கு அது என்னை குற்றும் சாத்தானாக இருக்கிறது, சாத்தானுடைய தூதனாக இருக்கிறது. அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும். ஆமென், அல்லேலூயா. சில சமயங்களில் சில காரியத்துக்காக நாம் ஜெபம் பண்ணுறோம், அது நம்ம விட்டு மாறணும். நம்முடைய பலவீனமோ சுகவீனமோ அல்லது நம்மளை வேதனைப்படுத்தக்கூடிய அல்லது கஷ்டப்படுத்தக்கூடிய சில காரியங்கள் நம்மிடத்தில் இருக்கும்போது அதை எடுத்து போடும்படி கேட்குறோம். வேதத்தில் இன்னொரு வசனம் சொல்லும்போது இதே பவுல் சொல்கிறாரு, எனக்கு சம்பவித்தவைகள் எல்லாம் தேவநாம மகிமைக்கு ஏதுவாக. ரோமர் 8:28 அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறி, எல்லாம் சொல்லுங்க, அவரிடத்தில் அன்பு கூறியவர்களுக்கு எப்படி இருக்குது? சகலமும், எல்லாம் சொல்லுங்க, சகலமும். ஆமேன்னு சொல்லுமா? அல்லேலூயா. சில சமயங்கள் நம்ம எதிர்பார்த்தது நடக்காமல் இருக்கலாம், அதுவும் அவர் நன்மைக்கு. ஆனால் எதுக்கு தெரியாது. ஆனால் நம்முடைய அறிவுக்கு எட்டாதவைகள் ஒன்று மட்டும் உண்மை, அவர் தீமையை நன்மையாக மாற பண்ணுவார். வேதனையே சந்தோஷம் மாற்றும், எரிச்சு துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆகவே நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய துக்கங்களையும் சந்தோஷங்களையும் மாற்றுகிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவர் இந்த சிச்சுவேஷனில் இதை எப்படி, இந்த பிரச்சனையை நான் தாங்குறேன், ஒரு வேதனையான அனுபவங்கள், நிந்தையான கடினமான பாதையின் வழியாக போகிறோம். அப்படி போகும்போது 23ஆம் சங்கீதம் வாசித்து பார்க்கும் பொழுது, அழுகையின் பள்ளத்தை, அதாவது அங்கே சத்துருக்கள் மத்தியில் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை பார்த்து நிரம்பி வழிகிறது, என் ஜீவனுள்ள நாளெல்லாம், எல்லாம் சொல்லுங்க, கிருபை நன்மையும். ஆமென், அல்லேலூயா. நன்மை கிருபை என்னை தொடரும் என் வாழ்நாளெல்லாம். இந்த இடத்துல சொல்லும்போது எனக்கு தந்த முள், அது என் சரீரத்தில் முள்ளாக இருக்குது. இன்னைக்கு உங்கள் சரீரத்தில் எது முள்ளாக இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். பவுலுடைய வாழ்க்கையில் அது வேதனைப்படுத்தக்கூடியதாக இருந்தது. அது ஒரு சிலர் சொல்கிறாங்க கண்ணிலேருந்து கண்ணீர் வந்துகிட்டு இருக்கும் பாரு, அது ஒரு பலவீனம்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி அப்படிங்கிறது இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலை. அது ஒரு சரீரத்தில் அவர் வேதனைப்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இருந்துச்சு. இதே மாதிரி நம்ம வேதனைப்படுத்தக்கூடிய, நம்மை நிந்திக்க, மற்றவர்கள் நிந்தனை சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்கு பாதிக்கப்பட்ட அளவுக்கு நமக்கு பாதிப்பை உண்டு பார்க்குற சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் நாம் ஆண்டவருடைய ஆண்டவரே இது என்னை விட்டு எடுத்து போடுங்களேன் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, சில சமயங்களில் உடனே ஜெபத்துக்கு பதில் கிடைக்கி, சில சமயத்தில் கொஞ்சம் காலதாமதமாகி பதில் கிடைக்கி, சில சமயம் பதிலே கிடைக்காமல் இருக்குது, சில சமயம் உடனே கிடைக்குது. ஆமென் சொல்லாமா? அவர் ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். இன்னொன்று சொல்லப்பட்டிருக்கிறது யோவான் 14 என் நாமத்தில் இதை கேட்டாலும் செய்வன். எதுக்கு? பிதாவில் குமாரனில் பிதா மகிமைப்படும்படி, அவருடைய நாமம் மகிமைப்படும்படி என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும், பிதா என்னில் மகிமைப்படும்படி எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லிருக்கிற. சில காரியம் நமக்கு பதில் வரல. சில காரியங்களில் இங்கே பதில் எப்படி வருதுன்னா, அந்த முள்ளை நான் எடுத்து போட மாட்டேன், ஆனால் அதை மேற்கொள்ளக்கூடிய பலத்தை அங்கே சொல்லப்படுது. என்னை விட்டு நீங்கும்படி நான் எப்படி எத்தனை தடவை ஜெபம் பண்ணுறேன். நாம் எத்தனையோ முறை பல முறை ஜெபம் பண்ணிட்டுருக்கோம் பல காரியங்களுக்காக. சில காரியங்களுக்கு உடனே நமக்கு பதில் வருதில்லை, சில சமயம் கால தாமதமாகி வருது. ஆனால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதம் நமக்கு சொல்லுது, அவர் எல்லாவற்றையும் அதன் காலத்தில், எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமேன்னு சொல்லுமா? சில சமயம் நேர்த்தியாக செய்கிறார். காத்திருக்குதல் இதயத்தை என்ன செய்ய பண்ணுமா? இழைக்க பண்ணும். ஆனால் விரும்பினது வரும்போது எப்படி இருக்குமா? ஆமேன். காத்திருந்து ஜெபம் பண்ணாங்க. அந்நாள் உபவாச ஜெபத்தில் லூக்காவில் வாசித்து பார்க்குறோம். அந்த அம்மாவுக்கு எத்தனை வயசாகும்? 84 வயசு வந்து அந்த அம்மா அவருடைய எதிர்பார்ப்பு என்னென்னா, ஒரு ரட்சகரை பார்க்கணும், ஒரு ஆண்டவரை பார்க்கணும்.
மேசியாவை பார்க்கணும். அவங்க எதிர்பார்ப்பது என்ன? சபையில் வந்து ஜெபம் பண்ணாங்கன்னா ஒரு எழுப்புதல், ஒரு மீட்சி, ஆசை, விருப்பம். எப்படியாவது எங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிமையான அனுபவத்தை பார்க்கணும். தாவீதுக்கு ஆலயத்துக்கு வரும்போதெல்லாம், ஆண்டவரே உங்களை நான் பார்க்கணும், அதுதான் ஆசையாக இருக்கேன்னு வந்துக்கிறாரு. நீங்கள் எத்தனை பேர் அவருடைய பிரசன்னத்தை பார்க்கணும் ஆசையாக வந்து எனக்கு தெரியாது. எத்தனை பேருடைய வார்த்தையை கேட்டு மகிழ்ச்சியாக வந்து எனக்கு தெரியாது. எத்தனை பேர் விடுதலை பெற்றோன்னு தெரியல. ஆனால் 84 வயசோடைய அந்த அம்மா ராத்திரி பகல் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாங்க. அல்லேலூயா சொல்லுமா. நாம் இப்போ பாருங்கள், கொஞ்ச நேரம் தான் வந்தோம், கொஞ்ச நேரம் போயிடுவோம். ஆனால் அந்த அம்மாவுக்கு வீடே தேவனுடைய வீடு தான். நிறைய வீடு இருக்குது. இது சரீரமாகிய வீடு, இது ஒரு கூடாரம். நம்முடைய வீடு, நம்ம இருக்கிற வீடு, அது தேவனுடைய வீடு. அதுக்கு மேலே நித்திய வீடு. ஆமென் சொல்லுமா. அங்கே தான் we are going to be there for ever and ever. அங்கே தான் நித்தியமாக யுகாயுகமாக இருக்க போகிறோம். ஆகவே அந்த வீட்டுக்குள்ளே போய் அங்கே 1000 ஆண்டு இருக்க போகிறோம். இப்போ நீங்கள் கட்டின வீட்டு எத்தனை வருஷம் இருக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட் ராஜமணி பிரசங்கம் பண்ணுவாங்க, சொல்லுவாங்க 80 வயசு வரை தான் இருக்கணும் பார்க்கலாம். ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒரு மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் பலத்தின் மீதுனால, அதுக்கு மேலே என்ன உனக்கு நல்லதில்லை எனக்கு நல்லதெல்லாம் பாரு. நீ இருக்கக்கூடாது, நானும் இருக்கக்கூடாது. அவங்க பணியில சொல்லுவாங்க. அவர் கேட்குறாரு, இந்த என்னை கூட்ட சாத்தானை விட்டு நீங்கிறதுக்கு அந்த எடுத்து போடுங்கன்னு. அப்போ என் கிருபை போதும். ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நாம் ஜெபிக்கிற போது அதை நமக்கு நம்ம விட்டு எடுத்து போடாவிட்டாலும் தாங்க கிருபை தர்றாரு. அவர் எங்களுக்கு விடுதலை கொடுப்பார். அன்றைக்கு இருந்த ரோமருடைய கையிலிருந்து எங்களுக்கு ஆதிக்கத்தின் விடுதலை கொடுப்பார். நிரந்தரமான விடுதலையும் கத்த கொடுப்பார்னு சொல்லி அந்த இயேசு ரட்சகரை, அந்த தேவகுமாரனை, மேசியாவை பார்க்கணுன்னு ஆசையோடு காத்திருந்தாங்க. அப்படி ஜெர்மனி ராத்திரி பகலாக ஜெர்மனினால அவங்க அந்த சிம்சோன் கையில் அந்த குழந்தையை எடுத்து இயேசு பாலகனை பார்த்த போது, இவர் இஸ்ரவேலுக்கு பிரகாசிக்கிற ஒளி, புறஜாதிகளுக்கு ஒளியாகும், இஸ்ரவேலுக்கு மகிமையாகும் அவர் இருப்பார் என்று சொன்னபோது அவளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அந்த ரட்சகரை அவள் கண்டாள். நம்முடைய ஜெப வேளையிலும் அவருடைய மகிமையை பார்க்கணும், வல்லமையை பார்க்கணும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஒரு எழுப்புதலை அடையணும். ஆமென். அதுக்கு தடையான எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றுவார். அதற்காக அன்றைக்கு ஒரு அன்னாள் அமர்ந்தது போல நாமும் கர்த்தருடைய கர்த்தருடைய பர்வதத்தில், கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய ஆலயத்தில் நாம் காத்திருந்து ஜெபிப்போம். அவருடைய பிரசன்னத்தை நாம் அனுபவிப்போம். அவருடைய கிருபைகளை பெற்றுக்கொள்வோம். அவருடைய கிருபையினால் நாம் வேதம் நமக்கு சொல்லுது, காலை தோறும் அவருடைய கிருபைகள், அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய பலன் எங்கள் சொந்த பலத்தினால் அல்ல, உங்கள் பலத்தினால. பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்தலாம் சொல்லுங்க. பிலிப்பியர் 4:13 சொல்லப்படுது, என்னை பலப்படுத்துகிற என் இயேசு கிறிஸ்துனால எனக்கு எல்லாவற்றையும், எனக்கு பலவீனம் இருக்குது, ஆனால் என் பலவீனத்திலையும் என்னை பலப்படுத்த ஒரு நல்ல ஆவியான வைக்கிறாரு. பரிசுத்த ஆவி வரும்பொழுது நீங்கள் பலனடைவீர்கள். பலனடைந்த எருசலேம், யூதேயா, சமாரியா, பூமியின் கடைசியாக சாட்சிகளாக இருப்பீர்கள். அதற்கு காத்துருங்க, ஜெபம் பண்ணுங்க, தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ளுங்க, கிருபையை பெற்றுக்கொள்ளுங்க. வேதம் சொல்லுது, தாழ்மை உள்ளவர்களுக்கோ கர்த்தர் என்ன கொடுக்குறாரு? இந்த கிருபை போதுன்னாரு. அந்த கிருபை யாருக்கு கிடைக்கும்? நாம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தாழ்த்தி ஜெபம் பண்ணி முகத்தை தேடுங்க. அப்போது நான் உங்களுடைய பாவத்தை மன்னித்து உங்கள் தேசத்திற்கு க்ஷேமத்தை கொடுப்பேன். உங்களுடைய கிருபையை பெற தாழ்மையாக இருப்போம், தாழ்த்துவோம், வெறுமையாக்குவோம். கர்த்தர் நிச்சயமாகவே வஸ்தி எஸ்தரை பற்றி சொல்லும்போது, வஸ்தி இருந்த இடத்துல எஸ்தரை கொண்டு போகிறார். வஸ்தி ஏன் அவள் ஸ்தானத்தை இழந்தா அப்படின்னா, அவள் தன்னை குறித்து பெருமையா, நான் தான் அவளுடைய பதவி குறித்த பெருமை, அவருடைய அழகை குறித்த பெருமை, அவருடைய அந்தஸ்து குறித்த பெருமை. ஆகவே அவள் வைக்கப்பட்ட ஸ்தானத்தில் ராஜாவுடைய அழைப்பை கேட்ட பொழுது ராஜா வர்றதுக்கு அவள் முடியாதுட்டான். ஏன்னா அவருடைய அந்தஸ்து, அவருடைய பதவி, அவருடைய அழகு, அந்தஸ்து இருந்தனால அந்த ராஜா கூப்பிட்டதுக்கு அவள் வராதனால தன்னை தாழ்மைப்படுத்தி, தன்னை உயர்த்தி, என்னுடைய அந்தஸ்து என்ன, என்னுடைய அழகென்ன, என்னுடைய அரண்மனை வாழ்வென்ன அப்படின்னு சொல்லி அவள் தன்னை வெறுமையாக்காமல் தாழ்த்தாமல் போனதுனால அவளுடைய பதவி அவளது எடுக்கப்பட்டு, அடுத்த தாழ்மையான எஸ்தருக்கோ அவள் பார்க்குற எல்லாருடைய கண்கள் என்ன கிடைத்ததா? பெருமை உள்ளவர்களுக்கு தேவனே செய்கிறாரு. தாழ்மை உள்ளவர்களுக்கு
எந்த அளவுக்கு உயரணுமோ அந்த அளவுக்கு நம்ம வெறுமையாக்கும். ஆமேன்னு சொல்லுவோமா? ஆமேன். நாம் உயரன்னா நாம் வெண்மையாக்கி நம்மை தாழ்த்துவோம். தெய்வ கிருபைக்கு நாம் பாத்திரமாக இருப்போம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பார். ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, தகப்பனே, எங்களை வெறுமையாக்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய தாழ்வில் நினைத்தவரை துதியுங்கள். நல்லவரை கிருபை என்று பொழுது உங்கள் கிருபை தாட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எங்களுடைய சரித்திர பலவீனங்கள் மாறுவதாக, எங்களுடைய மேட்டிமைகள் மாறுவதாக. பெருமை உள்ளவர்களுக்கு தேவனை ஏற்று நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார். தன்னை தாழ்த்தி வந்த அன்னாள் தேவனுடைய ஆலயத்தில் அமர்ந்திருந்த பொழுது தெய்வ மகிமை கண்டாளே, தெய்வ பிரசன்னத்தை கண்டாளே, இயேசு ரட்சகரை கண்டாளே. ஒரு எழுப்புதலை காண கத்த கிருபை செய்வாராக. ஒரு தெய்வ மகிமை காண கத்த கிருபை செய்வாராக. எங்களை வெறுமையாக்குற ஆண்டவரே, உடைய பேசுங்க, எங்களை நடத்துங்க. அல்லேலூயா. இந்த காலை வாசகத்திற்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை ஒரு விசை கூட வாழ்த்தி வரவேற்கிறோம். சங்கீதம் 13 சேர்ந்து வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என்மேல் தன்னை உயர்த்துவான்? என் தேவனாகிய கர்த்தாவே, நீர் நோக்கி பார்த்து எனக்கு செவி கொடுத்தருளும். நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும். அவனை மேற்கொண்டேன் என்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கும், நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கும் இப்படி செய்தருளும். நான் உம்முடைய கிருபையின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறேன். உம்முடைய இரட்சிப்பினால் என் இருதயம் களி கூறும். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். இந்த உபவாச ஜெபத்திற்குள்ள வந்திருக்கிறவங்க கண்டிப்பாக நிச்சயமாகவே பலவிதமான நெருக்கத்தின் நடுவில் தான் இந்த இடத்துல வந்து உட்கார்ந்துருப்பீர்கள். அதை தேவ ஆவியானவர் அறிந்து எனக்கு உணர்த்துகிறபடினால் நம்ம இந்த சங்கீதம் 13க்கு நேராக கர்த்தர் நடத்துகிறார். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் இந்த நிந்தனைகளை நாங்கள் சுமக்க வேண்டும்? எதுவரைக்கும் இந்த சத்ரு எங்கள் மீது தன்னை உயர்த்துவான் என்று சொல்லி சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி முறையிடும் பொழுது அந்த எழுதப்பட்ட சங்கீதம் தான் அந்த பாடல் தான் இந்த சங்கீதமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் நீர் மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் மறைந்திருப்பீர் என்று இன்றைக்கும் கூட அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கலாம் இந்த இடத்துல. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவிலே ஆண்டவரை நான் ஆண்டவரை நான் காத்திருந்து எதுவரைக்கும் ஆண்டவரை எதுவரைக்கும் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி காத்திருந்து சோர்ந்து போய் இருக்கிற ஒரு சூழ்நிலை நடுவில் கூட இன்றைக்கு வந்திருக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த அதிகாரம் ஆரம்பிக்கும் பொழுது, சங்கீதம் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு கேள்வியோடு தான் ஆரம்பிக்கிறது. எதுவரைக்கும் 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 சொல்கிறாரு. ஆனால் முடிக்கும் போது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லி அவர் முடிக்கிறார். கரங்களை உயர்த்தி அப்படி விசுவாசத்தோடு சொல்லுங்க. இன்றைக்கு நாங்கள் ஆண்டவரை இந்த இடத்துல வந்திருக்கும் பொழுது கேள்விகளோடு வருகிறோம். இந்த இடத்துல வந்து உட்காரும் பொழுது ஆண்டவரை எதுவரைக்கும் இந்த நிந்தைகள், எதுவரைக்கும் இந்த ஆண்டவரை மாறாத சூழ்நிலைகள், எதுவரைக்கும் ஆண்டவரை இந்த மாற்றத்தை பார்க்க முடியாமல் நாங்கள் தவித்து கொண்டிருக்க வேண்டும்? எதுவரைக்கும் எங்களை சுற்றி இருக்கிற சத்துருக்கள் எங்களை நிந்திப்பார்கள்? எதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தாரை எனக்கு விரோதமாக எழுப்பி நிற்பார்கள்? எதுவரைக்கும் ஆண்டவரை எனக்கு பதில் இல்லாமல் இருக்கும்? எதுவரைக்கும் ஆண்டவரை என்னுடைய ஜெபத்திற்கு பதில் இல்லாமல் இருக்கும்? எத்தனை நாட்கள் ஆண்டவரை இன்னும் நான் கண்ணீரோடு இருக்க வேண்டும்? எத்தனை நாட்கள் ஆண்டவரை இன்னும் என்னுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கிறது? ஆண்டவரை எதுவரைக்கும் என்னுடைய குடும்பத்தாரால் நான் ஒதுக்கப்பட வேண்டும்? எதுவரைக்கும் கர்த்தாவே, எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரை நான் நன்மை செய்கிறேன் ஆனால் எனக்கோ தீமை நடக்கிறது? இந்த காலவெளியில் அப்படிப்பட்ட உணர்வோடு வந்திருக்கிறவர்கள் கர்த்தருக்கு நேராக உங்கள் முகத்தை திருப்புங்க. எதுவரைக்கும் ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே என் ஆத்துமாவிலே நான் எனக்குள்ளேயே நான் தியங்கி கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளே நான் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறேன்? ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் நீர் கொடுத்தது இருக்கிறது. ஆண்டவர் நீ சொன்னது இருக்கிறது. ஆண்டவரே, நீ சொன்னது உண்டு ஆண்டவரே. ஆனால் இன்றைக்கு ஆண்டவரே என் பகைஞர்கள் எல்லாம் என்னை சுற்றி நின்று கொண்டு என் மீது ஆண்டவரை தங்கள் கால்களை உயர்த்தும் பொழுதும், ஆண்டவரை என் மீது நான் தள்ளாடுகிற பொழுது, என் சத்துருக்கள் களி கூறுகிற சூழ்நிலையும் என்னை சுற்றிலும் நிந்திக்கிறதை நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். அப்படிப்பட்டவர்கள் ஆண்டவருடைய
சமூகத்தில் உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியாக இறங்கி வரப்போகிறார். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு நன்மை செய்யும்படியாக இறங்கி வரப்போகிறார். இன்றைக்கு இந்த சங்கீதம் 13 படியாக கர்த்தர் இந்த சங்கீதம் முடியும் பொழுது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று தாவீது சொன்ன அந்த சூழ்நிலையின் படியே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை நடக்க போகிறது. அதை விசுவாசிக்கிறீங்களா? அதை விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் ஆத்துமாவிலே நான் சோர்ந்து 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 ஆண்டவரே, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை இந்த காலவெளியில் தெளிவாக்கும் ஆண்டவரே என்று கேளுங்க. என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. என் பகைஞன் ஒருவேளை எனக்கு விரோதமாய் எழும்பி இருப்பான் என்று சொன்னால் ஆண்டவரே, ஹல்லேலூயா, அவன் களி கூறாதபடிக்கு நீர் எனக்காக வழக்காடும் ஆண்டவரே. உம்முடைய ரட்சிப்பினாலே என் இருதயம் களி கூறட்டும். நீ செய்ய போகிற ரட்சிப்பை கண்டு என் இருதயம் களி கூறட்டும். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். கர்த்தரை ஹல்லேலூயா மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் ஒரு சில நிமிஷங்கள் இந்த சூழ்நிலைகளை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் வெற்றியை தரப்போகிறீர் என்கிற விசுவாசம் எங்களுக்கு இருக்கிறது. அதன் வழியில் எங்களை நடத்துவீராக, எங்களோடு கூட தொடர்ந்து இடைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சங்கீதம் 13 பார்க்கிறோம், தாவீது தேவநோக்கி இந்த அங்கலாய்ப்பை நம்ம இப்போ செய்த இந்த ஜெபத்தை அவர் அன்றைக்கு மிகுந்த வியாகுலத்தோடு மிகுந்த பிரச்சனை நடுவில் போய் அங்கே தேவனுடைய பாதத்தில் அவர் இதை என்ன செய்கிறார்? பாடலாகவோ ஜெபமாகவும் ஆண்டோடைய பாதத்தில் உட்கார்ந்தவர் கதறுகிறதை நம்ம பார்க்கிறோம். என்னன்னு சொன்னால், பலவிதமான சூழ்நிலைகள் அன்றைக்கு தாவீதுக்கு இருந்தது. வீட்டில் என்ன செய்ய முடியாது. அங்கிருந்து புறப்பட்டு என்ன செய்கிறார்? ராஜாவாக கர்த்தர் அவனை மாற்றப் போகிறார் என்கிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக அவன் வழிநடத்தப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான்? எப்படியும் கர்த்தர் என்னை இந்த காரியத்திற்கு என்று அழைத்திருக்கிறார் என்று அவன் புறப்பட்டு வருகிறான். ஆனால் வந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவனை ஏற்றுக்கொள்வார் என்ன செய்யல? இல்லை. சவுல் என்ன தாவீதை உயர்த்தும் பொழுது சவுல், அவனுடைய மாமனாகிய சவுல், அவனுக்கு விரோதமாக அவன் என்ன செய்கிறான்? செயல்படுகிறான். அநேக சூழ்நிலைகள் அவன் என்ன செய்து கொண்டான்? துரத்தி கொண்டே வருகிறான். எப்படியாகிலும் தாவீதுக்கு சவுலுக்கு ஏற்பட்டிருக்க அந்த போட்டியில தாவீதை என்ன செஞ்சிடணும்? அவனை கொன்னுறணும்னு சொல்லி சவுல் என்ன செய்து கொண்டே வருகிறான்? துரத்தி கொண்டே வருகிறான். ஒரு எத்தனையோ ஆப்பர்ச்சுனிட்டி அவன் தேடிக்கொண்டே இருக்கிறான். இவனை எப்படி தீர்த்து கட்டலாம்? இவன் எனக்கு விரோதமாக சொந்த மருமகனாக இருந்தால் இவன் எப்படி எனக்கு விரோதமாக அவன் செயல்படுகிறானே என்று சொல்லி அவன் என்ன செய்கிறான்? சவுல் தனக்குத்தானே அவன் என்ன செய்கிறான்? தீங்கை வருவித்துக் கொள்ளும்படிக்கு அவன் என்ன செய்கிறான்? தாவீதை கொல்வதற்கு 1, 2, 3, 4 அநேக திட்டங்களை அவன் என்ன செய்து கொண்டே இருக்கிறான்? சூழ்ச்சிகளை அவன் போட்டுக்கொண்டே இருக்கிறான் பார்க்கிறோம். ஆனாலும் ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாவீதை பற்றி சொல்லும்போது, மேன் ஆஃப்டர் காட்ஸ் ஓன் ஹார்ட், தேவனுடைய இருதயத்துக்கு உகந்தவனாக அவன் இருந்தான்னு சொல்லி, அப்படின்னா அவனுடைய இருதயத்தை தான் ஆண்டவர் பார்த்தார். ஹல்லேலூயா. அவன் சவுல் பார்த்ததெல்லாம் அவனுக்கு கிடைக்கிற வெற்றி, அவனுக்கு கிடைக்கிற பெருமை, அவனுக்கு கிடைக்கிற அவார்டு, அவனுக்கு கிடைக்கிற ஜனங்களுடைய மதிப்பு, இதைத்தான் சவுல் பார்த்தானே தவிர ஆண்டவர் எதை பார்த்தார் என்று சொன்னால் தாவீதுக்குள் இருந்ததான அந்த இருதயத்தை பார்த்தார். ஹல்லேலூயா. அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதாக இருந்தாலும் அவனுடைய இருதயத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? பார்த்தார். ஆனால் மனுஷர்கள் எதை பார்க்கிறாங்கன்னா இன்றைக்கு முகத்தை தான் அவர்கள் பார்க்கிறாங்க. ஹல்லேலூயா. மனுஷர்கள் இன்றைக்கு முகத்தை தான் பார்க்கிறாங்க. இன்னைக்கு நம்மளை பார்த்து வெளியரங்கமாக நம்மளை பார்த்து பேசும்பொழுது நல்லா நல்லா பேசுகிறாங்க அப்படின்னா ஒன்று இவங்க நம்மளை நல்லா நேசிக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம நம்புகிறோமா? அங்கே தான் நம்ம பெரிய கேள்வி இருக்கிறது. ஹல்லேலூயா. நம்ம மனுஷர்கள் நம்மளை வெளியில் பார்த்து நம்ம எடை போடலாம். ஆனால் ஆண்டவர் நம்மளை எதை பார்க்கிறார் சொன்னால் நமக்குள்ளே இருக்கிறத குறித்து பார்க்குறார். ஹல்லேலூயா. மனுஷர்கள் நம்மளை வெளிப்பிரகாரமாக நம்ம நன்றாக இருக்கிறோமா, இவங்க நல்ல நல்ல ஆட்கள் அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் ஆண்டவர் எதை பார்க்குறேன்னா வெளிப்பிரகாரம் நல்லா இருக்கும், ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன இருக்கிறது, உள்ள எப்படிப்பட்ட எண்ணங்கள் இருக்கிறது என்பதை ஆண்டவர் மட்டும்தான் அவர் அறிவார். ஹல்லேலூயா. தாவீதை பார்க்கும் பொழுது அவன் வெளிப்பிரகாரமாக அவன் என்ன செய்கிறான்? தேவனால் பெற்ற அபிஷேகம் அவன் மேலே இருந்தது, ஆனால் இருதயமோ அவனுக்குள் நொறுக்கப்பட்டு இருந்ததை ஆண்டவர் என்ன பார்த்தார். அவனுடைய இருதயம் பார்த்தீங்கன்னா, அவன் எதற்காக அவன் அப்படிப்பட்ட துன்பங்களை சகிக்க வேண்டும்னா அவன் தேவன் மேல, ஆண்டவர் அவன் மேல வைத்திருந்த ஒரு அழைப்பு, ஆண்டவர் அவன் மேல வைத்திருந்த ஒரு அபிஷேகம், ஆண்டவர் அவன் மேல செய்ய போகிற ஒரு பெரிய திட்டம் அவன் மேல இருந்ததுனால சத்ரு என்ன செய்தான்? அவனை பின்தொடர்ந்து கொண்டே வந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில எதற்காக சத்ரு நம்மை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறான்? எதற்காக சத்ரு? சங்கீதம் 13 இப்ப வாசிச்சோம் இல்லையா? சத்ரு என்மேல் எவ்வளவு தூரம் தன்னை உயர்த்த
உயர்த்துவான். அவன் தன்னை குறித்து தன்னுடைய காரியங்களை பெருமையாய் சொல்லி கொண்டிருக்கிறான். அவன் நடக்காத காரியங்களை பற்றி சொல்லி கொண்டிருப்பான். அவன் இங்கே ஒரு உதாரணத்தை அதுக்கு தான் நான் எடுத்துக்கொண்டு சங்கீதம் 1 சாமுவேல் 21 பார்க்கிறோம். தாவீது யோனத்தான் இவர்கள் 2 பேரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சூழ்நிலையில இந்த சவுல் தாவீதுக்கு விரோதமாக ஒரு சூழ்நிலையை அவன் சூழ்ச்சியை செய்து கொண்டிருக்கிறான். அந்த சூழ்ச்சியை நீ என்ன தெரிந்து கொண்டு எனக்கு அதை அறிவிக்கணும்னு சொல்லி தாவீது யோனத்தான்ட்ட சொல்லி வைக்கிறாரு. அந்த 21வது அதிகாரம் 19வது அதிகாரத்துக்கு கிட்டத்தட்ட வரும் பொழுது அவர்கள் அந்த அமாவாசைய நாளன்று விருந்து செய்து ராஜா அங்கே அந்த விருந்தில் உட்காரும் பொழுது அங்கே தாவீதனுடைய ஸ்தானம் என்ன செய்ய இருக்கும், எம்டியா இருக்கும். அப்போ ராஜா என்ன குறித்து கேட்பாரு. கேட்கும் பொழுது அவர் கோபப்படுறாரா இல்லை சமாதானமான பதில் சொல்றாராங்கிறத எனக்கு சொல்லுன்னு சொல்லி யோனத்தான்ட்ட தாவீது என்ன செய்திருப்பாரு, சொல்லி வச்சிருந்திருப்பார். அதே மாதிரி அந்த விருந்து நடக்கும் போது 3வது நாள்ல அங்க என்ன செய்திருக்க மாட்டார். 20வது அதிகாரம் 27வது வசனத்துல 20வது அதிகாரம் 27வது வசனத்துக்கு வரும்பொழுது அமாவாசைக்கு மறுநாளிலும் தாவீது இருக்கும் இடம் என்ன செய்ததா, காலியா இருந்தது. அப்பொழுது சவுல் என்ன செய்யறான், நேற்றும் அவன் வரல இன்னைக்கும் வரலையே, அவன் எங்க யோனத்தானை கேட்கும் பொழுது அவன் சொல்றான், அவன் பெத்லகேம் மட்டும் போயிருக்கிறான், அவன் நான் ஊருக்கு போகணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டான், அங்கே போய் நான் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டான், அதனால் அவன் அங்கே போக வேண்டியதா இருக்கிறது என்று சொல்லி அவன் சொன்ன பொழுது ராஜாவுக்கு மிகுந்த கோபம் என்ன செய்கிறது, எழும்புகிறது. அவன் எழும்பி என்ன சொன்னான், 2 மாறுபாடும் உள்ளவன் மகனே, நீ உனக்கு வெட்கம் உண்டாகும், தாயின் மானத்திற்கு வெட்கம் உண்டாகும், ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டிருக்கிறத நான் அறியேனோ, மனுஷனோ முகத்தை பார்க்கிறான். இப்போ பாருங்க 31வது வசனத்துல, ஈசாயின் மகன் பூமியின் மேல் உயிரோடு இருக்கும் நாள் வரைக்கும் நீ ஆனாலும் உன் ராஜ்யபாரம் ஆனாலும் நிலைப்படுவதில்லை, இப்பொழுதே அவன் அழைப்பு என்னிடத்தில் கொண்டு வா, அவன் சாக வேண்டும் என்று சொல்லி சவுல் சொல்லுகிறான். அப்போ அவ்வளோ ஒரு காய்மகாரமான திட்டம். அவன் என்ன சார், ராஜா தான் அவனுக்கு நன்மை தான் தாவீது செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் கூட இந்த இடத்துல அவனுடைய முகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, வேறுபட்டு இருக்கிறது. இவனுக்கு விரோதமாக அவனுடைய இருதயம் அதாவது என்ன சொல்ல, ஒரு வெறியினாலும் அவனை அழிக்க வேண்டும் என்கிறதான ஒரு பயங்கரமான ஒரு விரோதத்தினாலும் நிறைந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு கூட நம்ம குடும்பத்தில் நம்ம அநேகருக்கு நன்மை செய்திருக்கலாம், நம்ம இருக்கிறதான இடத்துல நம்மை கொண்டு அநேகர் நன்மையை பெற்றிருக்கலாம். ஆனால் அங்கே வரும் பொழுது எப்படிப்பட்ட முகத்தோடு அவங்க நம்ம சந்திக்க வேண்டியது இருக்குன்னா, அவங்க என்ன செய்கிறாங்களாம், அவனை என்ன செய்ய வேண்டும், கொல்லப்பட வேண்டும், அவனை நான் பழி வாங்க வேண்டும், அவனை என்ன செய்யணும், அவன் மீது தேவன் வைத்திருக்கிற திட்டம் என்ன செய்யணும், உடைக்கப்படணும்னு சொல்லி தான் அந்த மனுஷர்களால் என்ன செய்கிறான், பிசாசு ஏவி விடுறான். ஹல்லேலூயா. சவுல் அவனை குத்தி போடுறதுக்கு அவன் எத்தனமா இருக்கிறான் என்பதை தாவீதுக்கு யோனத்தான் போய் சொன்ன உடனேயே அவர்கள் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்து அழுதார்கள். தாவீது மிகவும் அழுதான். அதற்கப்புறமாக அவங்க என்ன அங்கிருந்து புறப்பட்டு போகிறான். அங்கிருந்து புறப்பட்டு போகும்போது இப்போ ராஜ்யபாரத்துக்கு நடுவுலையும் அவனால் என்ன செய்ய முடியல, சமாதானமா இருக்க முடியல. தகப்பன் வீட்டிலிருந்தும் அவன் புறப்பட்டு இருக்கிறான். ராஜ்யபாரத்தில் சவுல் தன்னை துரத்தி கொண்டு வருகிறான். அவனுக்கு முன்பதாகவும் அவன் நின்று கொண்டு இருக்க முடியாது. அங்கிருந்தும் துரத்தி விடப்படுகிற சூழ்நிலை. இப்போ எங்க போகிறான், அங்கிருந்து தப்பித்து நோபில் இருக்கிற ஆசாரியனாகிய அகிமலேக் இடத்துல அவன் போகிறான் என்று சொல்லி பார்க்கிறான். அங்க போய் பார்க்கும் பொழுது அங்கே மிகுந்த பசியோடு அந்த சூழ்நிலையில போய் தாவீது சவுலினால் துரத்தப்பட்டதுனால அவன் அங்கே போய் ஆசாரியருக்கு முன்பாக அவன் என்ன செய்து கொண்டு பசியோடு நின்று கொண்டு இருக்கும் பொழுது அவன் சொல்றான், எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு இருக்குதான்னு கேட்கும் பொழுது தேவ சமூகத்தில் இருந்த அந்த பரிசுத்த அப்பத்தை எடுத்து என்ன செய்து விடுகிறார், அகிமலேக்கு கொடுத்து விடுகிறார். அதற்கப்புறம் அவன் அங்கே இவருக்கு என்ன செய்தாரு, இவருக்கும் சவுலுக்கு இருக்கிற பிரச்சனை தெரியாது, இவர் நன்மை செய்கிறார், என்ன செய்கிறார், நீங்க போய் இந்த அப்பத்தை என்ன செய்யுங்க, எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றார். அதை தன்னிடத்துல இருந்த உதாரத்தமா அவர் கொடுக்கிறார். கொடுத்ததுக்கு அப்புறம் இங்கிருந்த ஈட்டி, நீர் கோலியாத்தை ஒரு விசை ஜெயிச்ச அந்த ஈட்டி தேவ சமூகத்தில் இருக்கு, அதையும் எடுத்து என்ன செய்யுங்க, யூஸ் பண்ணுங்கன்னு அவர் கையில கொடுத்து விடுகிறார். இதை பார்த்து உள்ளேயே கேட்டுக்கொண்டிருந்த தோவேக்கு இந்த செய்தி அவன் என்ன செய்யறான், எங்க கொண்டு போறான், சவுலுக்கு கொண்டு போய் சொல்றான். தேவனுடைய மனுஷர்கள் ஒருவருக்கு ஒருவர்கள் பேசிக் கொள்கிற காரியம் அது தேவனுக்கு முன்பதாக அது பரிசுத்தமான காரியமாக இருக்கும். ஆனால் அதை ஒருவேளை சத்துரு என்ன செய்வான், அதை தீங்கா மாற்றி கூட வெளியே என்ன செய்வான், அவன் கொண்டு போகிறான். சத்துரு புகுந்து அவன் என்ன செய்யறான், இந்த செய்தியை கொண்டு போய் சவுலுக்கு அறிவிக்கிறான். சவுல் இதன் காரணமாக அவன் சொல்றான், நீ போய் ஆசாரியர்களை கொன்று போடு என்றான். ஹல்லேலூயா. அப்போ இது நிமித்தமாக தாவீது அந்த இடத்துல போய் தேவனுடைய சமூகத்தின் அப்பத்தை அவன் எடுத்தா. ஆனா அங்கே அது நிமித்தமாகவும் அவனுடைய ஆசாரியர்களுக்கு, அவருடைய குடும்பத்தாருக்கு மிகுந்த பிரச்சனை வந்தது. இன்றைக்கு நீங்கள் ஒரு ஆள் ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய சமூகத்துக்கு வந்தது நிமித்தமாக உங்கள் உற்றார்கள், உங்கள் உறவினர்கள், உங்களை சுற்றி இருக்கிற உங்களுக்கு இவ்வளவு காலம் நன்மை செய்துட்டு இருந்தவங்களுக்கு கூட உங்கள் நிமித்தமாக இங்கே என்ன செய்ய வரலாம்,
தீங்கு நடக்கப்படலாம். ஹல்லேலூயா. ஆனால் அந்த சூழ்நிலையில தான் இந்த சங்கீதம் 13 அங்கே தாவீது அவன் என்ன செய்கிறார், அவர் பாடுகிறான். ஹல்லேலூயா. இந்த இடத்துல இத்தனை ஆசாரியர்கள், கர்த்தருடைய ஆசாரியர் கொல்லப்படும் பொழுது, அந்த செய்தியை தாவீது கேள்விப்படும் பொழுது அவன் என்ன செய்கிறான், தேவனுடைய சமூகத்தில் போய் கதறுகிறான். சங்கீதம் 13க்கு நேராக நாம் திருப்பிக் கொள்வோம். இங்கே தான் அந்த வசனத்தில் அவன் சொல்லி ஆண்டவரிடத்தை துக்கத்தை தெரிவிக்கிறான். ஆண்டவரே, எதுவரைக்கும் ஆண்டவரே இத்தனை பிரச்சனை? ஹல்லேலூயா. எதுவரைக்கும் நீர் என்னை செய்வீர்? என்னை மறந்திருப்பீர். எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எவ்வளவு பிரச்சனைகள் தாவீதுக்கு சூழ்ந்திருந்தது தெரியுமா? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து இரவும் பகலும் அவன் என்ன செய்திருக்கிற மாட்டார், தூங்கி இருக்கிற மாட்டார். அவ்வளவு தூரம் அவன் மன அழுத்தம், மன வேதனையில் அவர் போய்கொண்டிருந்தார். என் இருதயத்திலே சஞ்சலத்தை என்ன செய்கிறேன், நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன். ஒரு சூழ்நிலை, ஒரு சின்ன பிரச்சனை வீட்டுக்குள்ளே இருக்குதுன்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், அதிகமாக நம்ம எதை பற்றி தான், அதை பற்றியே நம்ம மனம் என்ன செய்து கொண்டே இருக்கும், யோசித்து கொண்டே இருக்கும். நீங்கள் இங்கே தான் உட்காந்துருப்பீங்க, ஏன் சர்ச்சில் கூட நீங்கள் அங்கே உட்காந்துருப்பீங்க, ஆனால் மைண்டு ஃபுல்லாக அந்த பிரச்சனை தான் என்ன செஞ்சுட்டே இருக்கும், ஓடிக்கொண்டே இருக்கும். இது இயல்பு. ஹல்லேலூயா. ஆலோசனை எதுவரைக்கும் என் ஆத்மாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன், எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான். அங்கே வந்த இந்த பிரச்சனையை பார்க்கும் பொழுது மனிதர்கள் அல்ல சத்துரு தாவீதுக்கு விரோதமாக வந்தது, தாவீதுக்கு விரோதமாக எழும்பினது அவன் மேல் இருந்த அபிஷேகத்துக்கு விரோதமாக எழும்பின கூட்டம். ஹல்லேலூயா. சத்துருவானவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, இன்றைக்கு தேவனுடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிறது, தேவனுடைய திட்டம், பெரிய திட்டம் உங்கள் மேலே இருக்கிறது என்று சொன்னால் குடும்பத்தார் கூட உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம். அல்லது உங்களை சுற்றி இருக்கிற ஹல்லேலூயா நெருங்கி இருக்கிற நண்பர்கள் என்று நீங்கள் நம்பி இருக்கிற கூட்டத்தார் கூட உங்களுக்கு விரோதமாக என்ன செய்யலாம், எழும்பி வரலாம். ஹல்லேலூயா. ஆனால் இந்த நேரத்தில் சொல்றாரு, எனக்கும் மரணத்துக்கும் ஒரு அடி தூரமே தான் என்ன செய்தது இருந்ததுன்னு சொல்லி தாவீது சொல்றார். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு சூழ்நிலை. அதாவது சவுல் தன்னை கொன்று விடுவதற்கு அத்தனை ஆயத்தங்களை அவன் செய்கிறான். அவன் மரணத்துக்கும் தாவீதுக்கும் ஒரு அடி தூரம் மாத்திரம்தான் என்ன செய்ததா இருந்ததா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் குடும்பங்களை நம்ம இப்படிப்பட்டதான சூழ்நிலைகளை, நமக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை நம்ம சந்தித்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை என்ன செய்யுங்க, தெளிவாக்குங்க. ஹல்லேலூயா. அவனை மேற்கொண்டு நின்று என் பகைஞன் சொல்லாதபடிக்கு, நான் தள்ளாடுகிறதுனால் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு என்ன செய்யுங்க, இப்படி செய்யுங்க. ஹல்லேலூயா. ஒரு பிரச்சனை வந்துருச்சு, நம்ம சூழ்ந்து பிரச்சனை இருக்குன்னு சொன்னா நம்ம கூட இருந்த நண்பர்கள் கூட அந்த நிமிஷத்துல நம்மளால விட்டு என்ன செஞ்சிருவாங்க, மாறி போயிடுவாங்க. எங்க போனாங்க, அவ்வளவு நேரம் நம்ம சுற்றி இருந்தாங்களே, நம்ம நன்றாக இருக்கும் பொழுது, நம்ம சந்தோஷமா இருக்கும் போது, நம்ம வாழ்ந்து இருக்கும் போது, நம்ம செழித்து இருக்கும் போது, இத்தனை கூட்டம் நம்மளை சூழ்ந்து இருந்தது, இன்னைக்கு எனக்கு ஒரு கஷ்டம் என்று ஒன்று வரும் பொழுது இவங்கெல்லாம் எங்க சென்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறோம். அவர்கள் என் சத்துருக்கள் களி கூறாதபடிக்கு இப்படி என்ன செய்யுங்க, ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட நமக்கு அப்படிப்பட்ட பிரச்சனைகள் ஒருவேளை நெருங்கி வரும்பொழுது கூட நம்ம என்ன செய்யணும், ஆண்டவர் இடத்துல கேட்கணும், ஆண்டவரே என் சத்துருக்கள் என் மேல என்ன செய்யக்கூடாது, களி கூறக்கூடாது. ஹல்லேலூயா. நீங்க விழுந்து போகிறதை குறித்து நீங்கள் எழும்ப வேண்டும் என்று சொல்லி அக்கறைப்படுறது யாரு தான், உங்கள் தேவனுடைய பிள்ளைகள். தேவன் மட்டும்தான் அதை விரும்புவார். ஆனா நீ விழுந்து விட்ட அப்படின்னு சொன்னா, நீ எதுல விழுந்தியோ அதை விழுந்ததுக்காக களி கூறுகிற கூட்டம் எதுதான், பகைஞனுடைய கூட்டம். ஹல்லேலூயா. ஆனா இந்த பகைஞனுடைய கூட்டம் களி கூறாதபடிக்கு எனக்கு இறங்குங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தாவீது என்ன செய்கிறார், சொல்லுகிறார். தன்னுடைய இருதயத்தில் இருந்த அத்தனை மறைத்து வைத்திருந்த அத்தனை காரியங்களையும் அவன் தேவ சமூகத்தில் அவன் அப்படியே என்ன செய்தான், ஊற்றுகிறான் என்று பார்க்க. ஏன்னா நான் உம்முடைய கிருபையின் மேலே நான் என்ன செய்திருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம நம்பிக்கை எதன் மேலே வைத்திருக்கிறோம் பிரியமானவர்களே? இன்றைக்கு நம்முடைய நம்பிக்கை நம்ம வைத்திருக்கிற பணங்கள் மேலே வைத்திருக்கிறீங்களா, ப்ராப்பர்ட்டி மேலே வைத்திருக்கிறீங்களா, அல்லது மனுஷர்கள் மேலே வைத்திருக்கிறீங்களா உங்கள் நம்பிக்கையை? இன்றைக்கு ஆண்டவர் பக்கமாக திரும்பி சங்கீதம் 13 முடிவில் வரும் பொழுது, நான் உம்முடைய கிருபையின் மேலே நான் என்ன செய்திருக்கிறேன், நம்பிக்கையாக இருக்கிறேன். அதனால தான் உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை வேணுமே, உங்க கிருபை வேணுமேன்னு சொல்லி ஆண்டவரத்தில் என்ன செய்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். உம்முடைய ரட்சிப்பினால் என் இருதயம் என்ன செய்யும், களி கூறும். ஹல்லேலூயா. அவர் செய்ய போகிற ரட்சிப்பினால், அவர் செய்ய போகிற இந்த பலத்த ரட்சிப்பினால என் இருதயம் என்ன செய்யப்பட போகிறது, சந்தோஷப்பட போகிறது. ஹல்லேலூயா. ஏன்னா அவர் செய்தா ஹல்லேலூயா சரியான ஒரு பதிலை செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. அதன் முடிவில் அவருக்கு என்ன நடந்தது, சத்துரு
சத்ரு தீமையை செய்யணும்னு நினைச்சா, ஆனா ஆண்டவர் அந்த தீமையை நன்மையாக மாற்றினார். ஹல்லேலூயா. அது கர்த்தர், அவர் சொல்றாரு கடைசியில, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். ஹல்லேலூயா. தன்னுடைய கடைசி மரணத்தின் விளிம்புல கூட அவனை என்ன செய்யல, விட்டு கொடுக்கல. அதே போலதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில ஹல்லேலூயா நமக்காக சகலவற்றையும் அவர் என்ன செய்தார், சிலுவையில நமக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த செய்து முடித்ததனுடைய அந்த விடுதலையை தான் நாம இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. பகைஞனையும் பழிகாரனையும் அவர் என்ன செய்தார், அவர் அழித்து அவர் நொறுக்கி போட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். யோசேப்புக்கு விரோதமாக எழுப்பின பகைஞர்களையும் பகை கூட்டங்களையும் அவர் என்ன செய்தார், மேற்கொள்ள உதவி செய்தார். அதே போல இன்றைக்கும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற தேவனுடைய இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் கல்வாரியில செய்து முடித்த அந்த finished work of Christ, அது தேவன் நமக்கு சம்பாதித்து கொடுத்திருக்கிற அத்தனை வெற்றியையும் இன்றைக்கு நாம சுதந்திரிக்கும்படியாக தான் நமக்காக அன்றைக்கு சுமந்து தீர்த்தார். ஹல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்லுவோமா? ஹல்லேலூயா. அவர் எனக்கு நன்மை செய்தபடியால், இந்த தீங்கான காரியத்து நடுவில் கூட அவர் எனக்கு நன்மையாக தான் அதை மாற பண்ணுவார். ஹல்லேலூயா. அவர்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், கர்த்தரோ அதை எனக்கு எப்படி மாற்றினார், நன்மையாக மாற பண்ணினார். நம்ம எல்லாரும் எழுந்து நின்று கண்களை மூடி ஜெபிப்போமா? வெளியில சொல்ல முடியாத சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து ஒவ்வொரு இரவும் கூட உங்களுடைய படுக்கையை நீங்கள் கண்ணீரால் நனைத்து கொண்டிருக்கலாம். நான் இதற்கு ஆலோசனையாக நான் யார் இடத்துல போவேன்? என் ஆத்மாவில் இருக்கிறதான இந்த வேதனைக்கு, இந்த 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 கேள்விகளுக்கு, ஹல்லேலூயா, நான் மரணத்தின் விளிம்பில் நின்று கொண்டு நான் வாழ்வதா சாவதா என்கிற கேள்வியோடு நான் நின்று கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்கு நான் யாரிடத்துல போவேன் என்று இன்றைக்கு அநேக கேள்விகளோடு இந்த இடத்துல வந்திருக்கிறான். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, சத்ரு இன்ற கால வேளையில உங்களை மேற்கொள்ள மாட்டான். சத்ரு உங்களை ஒரு நாளும் உங்களை மேற்கொள்ள மாட்டான். சத்தத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. சத்தத்தை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை நோக்கி பார்த்தருளும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் மரண நித்திரை அடையாதபடிக்கு என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. என் கண்களை தெளிவாக்கும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னிடத்துல குற்றங்கள் இருந்தால் அதை எனக்கு மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லுங்க. இந்த உபவாச ஜெபத்துல வந்திருப்பது எதற்குன்னா, நாளை தினத்துல கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய போகிற இந்த நாட்களுக்கு முன்பதாக அவர் சமூகத்தில் நம்ம சீர்தூக்கி பார்த்து இந்த கால வேளையில ஆண்டவரே, ஆண்டவரே, சத்துருக்களுக்கு முன்பாக நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்கள் தலையை நீர் உயர்த்தி அருளும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. யோசேப்போடு கூட இருந்த தேவன் இந்த கால வேளையில கூட ஒவ்வொரு குடும்பத்தினரோடும், இந்த கால வேளை ஒவ்வொருவரோடும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தர் நமக்கு நன்மை செய்தபடியால் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோமா? நிச்சயமாகவே அந்த தீமை, நிச்சயமாகவே அவர்கள் நினைத்திருக்கிற தீமையை கர்த்தர் நன்மையாக மாற பண்ணுவார். இந்த உபவாச ஜெபத்தில் வந்து தங்களுடைய கண்ணீரை ஊற்றிருக்கிற ஒவ்வொருத்தருடைய ஆண்டவரை இருதயத்தை நீர் நோக்கி பார்ப்பீராக. இந்த நாளிலே நீர் அவர்களை ஆண்டவரே நீர் நிச்சயமாகவே சாட்சியாக நிறுத்துவீர் ஆண்டவரே. அவர்களுக்கு செய்ய போகிற ரட்சிப்பை நாங்கள் கேட்க போகிறோம். நீர் அவர்களை கொண்டு செய்ய போகிற மகத்துவமான காரியங்களை எங்கள் காதுகள் கேட்கும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை உயர்த்தும் துதியின் பாடல், கர்த்தர் நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் என்று சொல்ல ஒரு துதியின் ஆராதனை, துதியின் பாடலை, நன்றியின் பாடலை எங்கள் காதுகளில் கேட்க பண்ண போகிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வந்த ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் நீர் அப்படி செய்வீராக ஆண்டவரே. பலவீனத்தோடோ அல்லது பலவித நோய்கள், பிரச்சனைகள், பல ஆண்டுகளாக இருக்கிறதான தீராத பிரச்சனைகள் ஆண்டவரே, இந்த சூழ்நிலைகளுக்கெல்லாம் இன்றைக்கு நீர் பதில் கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாளை ஆராதனை ஒவ்வொரு ஆண்டவரே ஆராதனைகளையும் உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் நடத்துவீராக. உமக்கே சகல துதி கன மகிமையாவும் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஒருவரை ஆசீர்வதிப்பார்.